நான் அகஸ்டின். ஸோ நம்மளுடைய இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் புதிதாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க அவங்களுடைய ஐடியா வந்து உடனடியாக எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மெத்தட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம நிறுவனத்தில் பின் ஃப்ரான்சைசி மூலமாக இன்ஸ்டண்ட்டாக ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான சில வேலைகள் நம்ம பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரொம்ப நாட்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் 10 மணிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா 10:30 மணிக்கெல்லாம் நான் ஆக்டிவேட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இதில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் கொஞ்சம் முழுமையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் என்னுடைய ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். என்னுடைய ஐடி நம்பர், எங்கள் நேமில் வந்து என்னுடைய பெயர் வந்துடும், யூசர் ஐடி, மெம்பர்ஷிப் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதுக்கு அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்னுடைய மெனு பாரில் வந்து எல்லாமே ஓப்பன் ஆகும். இந்த மெனு பாரில் எனக்கு தேவை இபின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு தேவை. சரிங்களா? ஸோ அதை நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த இபின் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். பின் ஃப்ரான்சைசி லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ரெக்வெஸ்ட் பின் ஃப்ரான்சைசி, அப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ்டு பின், அன்யூஸ்டு பின், ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா பின் ஃப்ரான்சைசி லிஸ்ட்டு. ஸோ யாரெல்லாம் ஃப்ரான்சைசி வச்சுருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டு எனக்கு தேவை. எதுக்காக லிஸ்ட்டு எனக்கு தேவைன்னா என்னுடைய ஏரியாவில் என்னுடைய மாவட்டத்தில் யார் பின் ஃப்ரான்சைசி இருக்காங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி நான் பின்னு வாங்கணும். அப்போ எனக்கு இந்த லிஸ்ட்டு மட்டும் போதும். ஸோ அப்போ நான் பின் ஃப்ரான்சைசி லிஸ்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து செலக்ட் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா செலக்ட் யுவர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்னென்னா இதில் செலக்ட் பிளான் அப்படின்றது நான் எந்த பிளானில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், பேசிக்லையா ப்ரீமியம்லையா, ஸோ அது அதில் கேட்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படி இல்லைன்னா என்னுடைய டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்னுடைய மாவட்டத்தில் பின் ஃப்ரான்சைசி எடுத்திருக்காங்களான்றதை நான் எங்கே போய் பார்க்க முடியும் அப்படின்னா ரெண்டாவது காலத்தில் செலக்ட்ன்றதை நான் கிளிக் பண்ணோம்னா இந்த பேசிக் பிளானுடைய பின் ஃப்ரான்சைசி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற டோட்டல் டேட்டா அதில் அங்கே வந்துடும். ஸோ அந்த டேட்டா வந்து எப்படி வரும்னா நமக்கு பின்கோடு மட்டும்தான் அதில் காட்டும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் காட்டும். எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேஜில் பாருங்கள், நான் செலக்ட் பிளானில் பேசிக் பிளான் நான் செலக்ட் பண்ணிட்டேன். என்னுடைய ஐடியா நான் ஆக்டிவேட் பண்ணணும். பேசிக் நான் கொடுத்ததுக்கப்புறமா ரெண்டாவது காலத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் செலக்ட் பண்ண உடனே எல்லா டிஸ்ட்ரிக்குமே காட்டும். எல்லா டிஸ்ட்ரிக்ட் மீன்ஸ்னால் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் பின் ஃப்ரான்சைசி இருக்காங்களோ அதெல்லாம் இங்கே காட்டும். அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவை தூத்துக்குடி மாவட்டம். அப்போ நான் தூத்துக்குடியை நான் செலக்ட் பண்ணுறேன். அப்போ தூத்துக்குடியில் யார் பின் ஃப்ரான்சைசி எடுத்திருக்காங்களோ அவங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து எனக்கு கீழே வியூ ஆயிரும். இந்த கீழே பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரான்சைசி நேம். இப்போ 4 காட்டுன்ற ஃப்ரான்சைசி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஏரியாவில் தான் எடுத்திருக்காங்க. காண்டாக்ட் இதில் வந்து அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், இவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு பின்னு தேவைன்றதை அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய ஐடி நம்பரை மட்டும் வாங்குவாங்க, உடனடியாக எனக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட். உடனடியாக ஐடி ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்றத ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஐடி ஆக்டிவேட் பண்ணுற மெத்தட் என்னன்றதையும் கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பார்க்கறான் அவனோட வேலை கரெக்டா பார்க்கும். நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். മനസ്സിലായോ?